வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய விடயத்துக்களை சந்திக்க போகிறோம். முன்னர் இந்த கனடா அறிமுகப்படுத்த போவதாக சொன்ன அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்குரிய அல்லது எல்டர்ஸ் கேர் அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்குரிய விஷயத்தை பற்றி நான் பதிவு செய்த காணொளி 1 மில்லியனை தாண்டி ஒரு வீக்குக்குள்ள 1 மில்லியனை தாண்டி முகப்புத்தகத்துக்குள்ளால 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. அதற்கு பல பகிர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. பிரயோசனமான தகவல்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறியப்படுத்த வேண்டும் என்று பகிர்ந்தமைக்கு முதற்கண் நன்றிகள். அதைவிட டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா அதுலேயும் 1 மில்லியனை பெறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. 80K வியூஸ் போயிருக்குது, 80,000 வியூஸ். இன்னும் ஒரு 20,000 வியூஸ் வந்தால் அதுவும் போயிடும். ஆனால் இனி நான் இப்படியான தகவல்களை அந்த யூடியூப் சேனலுக்களால் தான் நான் முதலாவதாக அப்டேட் பண்ணுவேன். பிறகுதான் முகப்புத்தகங்கள் சமூக வலைத்தளங்களில் வரும். அது என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், மதுசூதன் ஐ என்று நீங்கள் மதுசூதன்ஸ் ஐ என்று நீங்கள் சர்ச் பண்ணீங்கண்டா தேடினீங்கண்டா யூடியூப்பில் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்குரிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ அது உங்களுக்கு உடனடியாகவே வரும். இப்போ நான் விஷயத்துக்குள்ள வர போகிறேன். இன்றைக்கு என்ன பிரயோசனமான தகவலண்டா, ஓகே, நான் முதல் கனடாவுக்குள்ள பிஆரோட அல்ல பிஆருக்கு ஒப்பானதாக வந்த உடனே கொஞ்ச நாள்லேயே பிஆர் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழியொன்றை கனடா அறிமுகப்படுத்த போகுது. அந்த ஆன்லைன் போர்ட்டல் மார்ச் 31க்கு பிறகு தொடங்கப்பட போகுது என்று அறிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமான விடயங்களை பின்னர் அந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் கீழே காணுகின்ற அந்த யூடியூப் சேனலுக்களால் அப்டேட் பண்ணப்படும் சகல தகவல்களும் இன்றைக்கு சொல்ல வர விஷயம் என்னென்றால், எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு விழிப்புணர்வு பதிவு. அது என்னத்து கண்டால், இந்திய தலையங்கம் பனையாள் விழுந்தவனை மாடு ஏறி மிதித்தால் போன்று என்றொரு பழமொழி இருக்கின்றது, ஒரு உவமானம் இருக்கின்றது. அதுபோல நாங்கள் இப்பொழுது பனையாள் விழுந்த உறவுகள், என்னத்துக்கு பனையால் விழுந்த உறவுகள், இந்த மாடு ஏறி மிதிக்க போகுதுன்றதெல்லாம் வடிவாக சொல்ல போகிறேன். குறைந்த நிமிடத்துக்குள்ள வடிவாக கிரகிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த கனடா அரசாங்கம் இதை அறிவித்ததுக்கு பிறகு இதை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். கேர் ஒர்க்கர்ஸுக்கு தட்டுப்பாடு இருக்குது, அப்ளை பண்ணுங்கோ, ஈஸியாக பிஆர் எடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பின்னர் என்னை போல பலர், இதை செய்கின்ற பலர் இதை தொழிலாகவே செய்கின்றவர்கள் கூட டிக்டாக்கில் சமூக வலைத்தளங்களில் அதை பேசுபொருளாக்கிறார்கள். ஆனால் வளமை போல, அதாவது விசிட்டர் விசா எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது கொழும்பிலே பல ஏஜெண்டுகள், ஓகே, வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், கள்ள டாக்குமெண்ட்ஸ்களை செய்து எப்படி தாங்கள் 1 கோடி 2 கோடி என்றெல்லாம் வேண்டி இங்கே ஆக்களை ரக்கி விட்டது. இங்கே வேலையும் இல்லை, வெள்ளட்டியும் இல்லை, சும்மா தீராங்க. 1 கோடியை கொடுத்து போட்டு, 1.5 கோடியை கொடுத்து போட்டு, 80 லட்சத்தை கொடுத்து போட்டு. ஸோ இங்கே தமிழாக்கள் புழுத்து போய் வேலை இல்லாமல், அதாவது டொரண்டோ ரீஜனுக்கு இல்லை, வேறு வேலையில்லா பிரச்சனைக்கு என்னென்ன காரணம், என்னென்ன நடந்தது, வேறு என்ன புறக்காரணி அகக்காரணி எல்லாம் வேறு வீடியோக்களால் சொல்ல போகிறேன். இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். முதல் விசிட்டர் விசா ஓப்பன் பண்ணப்பட்ட உடனே அள்ளுகொள்ளையாக கனவேருக்கு விசாவை கொடுக்க துவங்கிக்கல பலர் அங்கே நாட்டிலேருந்து போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் ஒரு தொழிலாளர் மாதிரி காட்டி கொண்டெல்லாம் கொடுத்து அவங்கள எப்படியோ இங்கே கொண்டு ரக்கி இருக்கிறோம் ஒபிசலாக விசா போட்டு. அப்போ அதுக்கு 80 லட்சம் 1 கோடி எல்லாம் வாங்கியிருக்கிறதாக இங்கே இளைஞர்கள் சொல்லி கவலைப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. 1 கோடி, சில பேர் 1.5 கோடி, சில பேர் 90 லட்சம் என்றெல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். அது யாருடைய டாக்குமெண்ட்ஸை யாருக்கு பிள்ளையாக பயன்படுத்தி அதை இறக்கினார்களோ கொண்டார்களோ எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அந்த நேரத்திலேயும் தாங்களும் கனடாவுக்கு போகிற ஆசையில் பல அரசாங்க உத்தியோகத்தர்கள், பல வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள், பல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பல முதிர்கன்னிகளை கொண்ட குடும்பங்கள் எல்லாம் வித்து சுட்டு காணியை அடைவு வச்சு எல்லாம், வீடு வச்சு எல்லாம், நகைகளை அடைவு வச்சு எல்லாம் இந்த ஏஜென்ட் மேரிட்ட கொடுத்து ஏமாந்தும் இருக்கிறான். திருப்பி கொடுபடாமல், ஓகே, திருப்பி கொடுபடாமல், அதாவது அட்வான்ஸாக 10 லட்சம் 20 லட்சம் தான் கொண்டு சொல்லி வாங்கி பிறகு விசா ரிஜெக்டட்னு கொடுபடாமல் அவர்கள் அதை கடனுக்கு கட்டுப்பட்டு ஓடிப்பட்டு கொண்டு 2 சம்பவங்கள் நடக்குது. இது இவ்வாறு பனையால் முதலே விழுந்தவர்கள், விழுந்து நொந்தவர்கள், விழுந்து முறிந்தவர்கள் இப்போ இதை வச்சு டார்கெட் பண்ணுகிறார்கள்.
இப்போவே பலர் இந்த வீடியோவை பார்த்தா பிறகு பாவங்கள் பலர் வந்து எடுத்து என்ன விஷயம் என்று சில பேர் வந்து கேட்கல. நான் அறிவுரை சொல்கிறது, யாரிடமும் ஏமாந்து விடார்கள். நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள். எங்களோட உறவுகளுடைய பணம் முக்கியம். ஏன்னா அங்கே இப்போ பொருளாதார சிக்கல், அதுக்குள்ளே வாழ்கிறதே பெரிய விஷயம். அரிசின்ற விலை, மாவின்ற விலை, எல்லாத்தின் விலை, பானின்ற விலை, ஒரு பெட்ரோலின்ற விலை, வாழ்க்கை செலவு, வீட்டு வாடகையோ என்னவோ எல்லாம் வந்து கூடி எகிரி நிற்கின்ற நேரத்தில் வந்து இப்போவும் வட்டிக்கோ அல்லது நகையாடை வச்சோ வீட்டை ஈடு வச்சோ காணியை விற்றோ எப்படியாவது கனடாக்குள்ளே போயிடலாம், அங்கே போய் உழைச்சி கோடீஸ்வரன் ஆகலாம் என்ற பிசற்கனவோட சிலர் வந்து இதை வந்து இப்போவே தொடங்கி விட்டார்கள். கொழும்பில் வந்து தூண்டில் போடுவதற்கு அங்கே ஒரு ஆஃபீஸை வச்சுக்கொண்டு இஞ்சை மேர நாட்களை வச்சுக்கொண்டு வாங்கோ டாக்குமெண்ட்ஸை தாங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட் பீஸா வடிவாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சில பேர் அனுபவத்தை பேர் சொல்லாமல் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த ஆசையால் தூண்டப்பட்டவர்கள் இந்த ஹெல்த் கேர் ஏதாவது படித்தார்கள், இல்லை நர்சிங்கில் இருக்கிறார்கள், அது ஒன்றுமே இல்லாதாக்களும் வர்றதுக்கு ஒரு விருப்பத்தில் இப்படியான அங்கே இருக்கிற சில அந்த விசா செய்கிற ஏஜென்ட் என்று சொல்லப்படுகிறவர்களோட தொடர்புடைக்க அபேத சொல்லினமா 10,000 தொடக்கம் 50,000 வரைக்கும் முதல் கதைக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஃபோன் வழியாக அந்த சும்மா கதைக்கிறதுக்கு 10,000 தொடக்கம் 50,000 வரைக்கும் சிலோன் காசில் வந்து டிபாசிட் பண்ணப்பட வேணுமா முதல். அப்போ ஜோதிச்சுப்பார் 50,000 படி அவன் 100 பேருண்டு 5 லட்சம் அப்போவே அவனுக்கு வச்சு போடுவான். சரியில்லை, அதே என்ன கதைக்கிறதுக்குண்டா இன்னத்து இப்படின்னு சும்மா கதைச்சு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபீஸ். ஓகே, கவனமாக இருங்கோ. அப்பாயின்மெண்ட் ஃபீஸ் 10,000 இப்போ 50,000 மட்டும் கொழும்பில் போகுதா. இலங்கை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்ன உதவியா என்ற தமிழ்நாட்டு பார்வையாளர்கள்லாம் இந்த என்னுடைய பழைய வீடியோவை அதிகளவு பார்த்துருக்கார்கள். சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து. நான் இப்போ இலங்கையை தான் உதாரணமாக கதைக்கிறேன், அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அனுப்புங்கோ. உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய கல்வி தகமையை அனுப்புங்கோ. இதுக்குள்ளால நாங்கள் எப்படி உங்களை கரை சேர்க்கலாம் என்று சொல்லியாம் அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு எது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லி ஏதாவது இருந்தால் அதை நாங்கள் எல்லாம் செய்வோம், நாங்கள் எல்லாம் தயார்படுத்துவோம். அதுக்கு 10 லட்சம் தொடக்கம் ஒரு 15 லட்சம் 7 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் முடியும். அது நீங்கள் தந்தீங்கன்னா திருப்பி வாங்கலாம். கவனமாக இருக்க வேணும் பிள்ளைகளை. முதலே பொருளாதார சிக்கல் இருக்கிறீங்க. கனடான்றது உங்களோட ட்ரீம் கண்ட்ரியாக இருக்கலாம். அதுக்காக உங்களோட வாழ்க்கைக்கான சேமிப்பை இழந்து போட்டு வர துடிக்கிற கண்ட்ரியாக இருக்கக்கூடாது. நான் முதல் பதிவு போட்டது கனடா அரசாங்கம் அறிவிச்சிருக்குது, ஆஃபீஸியலாக சட்ட ரீதியாக உன்னிட்ட படித்த டிப்ளோமா இருந்தால் ட்ரை பண்ணு. இருக்கக்கூடிய டிப்ளோமா இருக்கா, அது 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, ட்ரை பண்ணு. IELTS இருக்குதா, ட்ரை பண்ணு. 7க்கு நிகரான கல்வித்தகமை வச்சுக்கிறியா, ட்ரை பண்ணு. ஒன்றுமே இல்லைன்னுட்டு ஆரம்பம் மண்டையை கழுவணும், அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் வாங்கோ, நாங்கள் அது டாக்குமெண்ட் செய்யலாம், அதுக்குரிய ஆக்கள் இருக்கினோம், அதெல்லாம் செய்யலாம் என்று பேக்காட்டு வித்த குரளி வித்த காட்டி முதல் அப்பாயின்மெண்ட் சும்மா கதைக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி 10,000 தொடக்கம் 50,000 சில பேர் 1 லட்சமும் கொடுத்து போட்டு ஒரு ஹோலுக்காக கதைக்கிறதுக்கு என்ற ஒரு ஆசையில், கனடா ஆசையில் திருப்பியும் கொடுக்குறீங்க. அது வேறண்டு பார்த்தா முதல் விசிட்டர் விசாவுக்கு ட்ரை பண்ணி ஏமாந்தாக்களே போய் விழுகிறீங்க படுகொலியில். இதை முதல் நிறுத்தி கொள்ளும். பிறகு சொல்லினோமா, இந்த நான் முதல் வீடியோவில் விவரித்த இந்த தகமைகள் இல்லாத ஆக்கள் நீங்கள் தேவையில்லாமல் கனவு காண தேவையில்லை. அதுக்குனால வரலாம்ண்டு அவன் என்னென்ன கள்ள டாக்குமெண்ட்ஸை செய்து போட்டு அனுப்ப போகிறானும் தெரியாது. பிறகு அது என்ன நடக்க போனங்களுக்கு தெரியாது, அதை எம்பசி ஏற்றுக்கொள்ளாது. ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த தகமை உள்ளாக்கள் வாங்க வர விருப்பமுக்குள்ளாக்கள் வந்து உழைச்சி முன்னுறுங்கோன்னு சொல்கிறதுக்குரியதான் அந்த வீடியோ ஒளிய எல்லாரும் வாண்டதில்லை. அதில் சொல்லப்பட்ட கிரைட்டேரியாவில் வந்து அதில் இருக்கிற தகமைகளை நீ பூர்த்தி வச்சிருக்கிறியா, நீ தான் ட்ரை பண்ணலாம். அந்த தகமை வச்சிருக்கிற ஆளுக்கு தெரியுமே, அல்லது நண்பர்கள் நண்பிகள் உறவினர்கள்ட்ட கேட்டு ட்ரை பண்ணலாம். இதை சாட்டாக வச்சுக்கொண்டு வேறு ஏஜென்ட்மார் கொழும்பில் யாழ்ப்பாணத்துலேயோ வேறு இடங்கள்லையோ இப்படி அனுப்பலாம் அப்படி அனுப்பலாம்ன்ற மண்டையை கழுவி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, விஷயம் தெரிஞ்சாக்கூடிய பிரெயின் வாஷ் பண்ணி ஆசையை உண்டு பண்ணி, உங்கள்கிட்ட அதான் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ், அதை நாங்கள் செய்கிறோம் தம்பி. IELTS எல்லாம் களவாக செய்யலாம், அடித்து ஆன்லைனில் வரும், அது உலகம் பூராக வரும். IELTS இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து
கள்ளமாக யாருமே செய்து போட்டு அப்டேட் பண்ணிடலாம். அது படிப்பட்டிடும். விசா ரிஜெக்டட். நீ கொடுத்த அந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், சில மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸுக்கு நாங்கள் செய்து தரோம்டாரன்னு சொல்லி 10 லட்சமோ 15 லட்சமோ கறந்திருந்தா அவனுக்கு தெரியும் இது பிழைக்கத்தான் போகுது. ஆனால் அவனுக்கு 10 லட்சம் படி 100 பேர் 200 பேரை கணக்கு பேர் பெல் செட்டில்மெண்ட். இப்போ நான் இந்த பதிவு ஏன் சொல்கிறேன்டா பிள்ளைகள், இந்த கனடா திறந்து விடப்பட்ட சிறந்த இந்த திட்டத்துக்குள்ளால எங்கள்ட உறவுகள் முதலே விழுந்து பணியாள விழுந்து பொருளாதார சிக்கல்லையும் சில பேர் முதல் விசிட்டர் விசாவுக்கு ட்ரை பண்ணி போட்டு அதுலேயும் தோத்தாக்கள் காசு இழந்தாக்களையும் திருப்பியும் ட்ராக்கெட் பண்ணி இந்த வலைவீசிகள் உங்களை ஏமாற்றக்கூடும். ஆகவே பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம். பொய்யான முகவர்களுக்கு பின்னால் அவருடைய கருத்துக்களுக்கு அவருடைய சொல் வலைவீச்சுக்களுக்கு பின்னால் விழுந்து மீண்டும் உங்கள் பணம் நகை சொத்துக்கள் வாழ்க்கை இழக்க வேண்டாம். ஆகவே உன்னிடம் தகமை இருந்தால் அந்த தகமை மூலம் விண்ணப்பிக்க ஆரம்பி. வீண் பிரைன் வாஷ், அதாவது மூளைச்செலவை பேச்சுக்களை நம்ப வேண்டாம், ஏமாற வேண்டாம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் சரியாக வழிப்படுத்துவதற்காக தான் இந்த பதிவு. ஓகே, அடுத்த ஒரு விஷயம், அப்படி நீ பெற வேணுமெண்டா இது எத்தனை நாளைக்கு போப்போன்னு தெரியாது. ஆகவே படிக்க துவங்க. ஒரு 1 இயர் கோர்ஸோ என்னவோ எடுத்து படி. எங்கண்ட இளைஞர் யுவதிகளுக்கு இந்த விளக்கமே இல்லை. என்னத்தை படிக்கிறது தெரியாமல் சும்மா படிக்கிறது தான் நான் சொன்னேன். இதுதான் சிலது. இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் சரி இலங்கையில் பாடம் எல்டர்ஸ் கூடி போச்சு. இப்போ எல்டர்ஸுக்குரிய ஓய்வு பூங்கா ஓய்வு இல்லமெண்டே எங்களோட தமிழாக்களே முதலிட்டு கட்டுறான் யாழ்ப்பாணத்தில் வீடுகள். அந்த பக்கத்தில் கொண்டோஸ் கட்டின மாதிரி முல்லை நகர் அந்த நகரண்டெல்லாம் கட்டவழிக்கிட்டாங்க. என்ன தெரியும், வெளிநாட்டில் எல்லாம் பிள்ளைகள் இங்கே வயோதிபர்கள் இருக்கிறோம். அப்போ இப்போ முதலிட்டு அவை எல்லாத்தையும் அப்படியே ஓய்வாக மரங்களுக்கு இருந்து சேர்மனுக்கு போட்ட வீடுகளை அமைச்சு விட்டு அங்கே வெளிநாட்டு காசை கறக்கலாம்ண்டு. அப்போ எல்டர்ஸ் கூட போதப்பேன். அது இந்த நாட்டில் எங்களோட நாட்டில் மட்டும் இல்லை, எங்களோட நாட்டிலையும் தான். ஐரோப்பிய நாட்டில் கனடாவில் எல்டர்ஸ் அவன் சதவீதத்தை பார்த்தோன்னா அவனுக்கு விளங்கிட்டு இப்போ எல்டர்ஸ் முதியோர்கள் எண்ணிக்கை கூடிடுது. அப்போ அவர்களை கவனிப்பார்ட்டு விட்டுடுவார்கள். அவர் பிள்ளைகள் இங்கே அங்கே மாதிரி இல்லை. இப்போ அங்கேயே வந்துடுது முதியோர் இல்லங்களில் சேர்க்கிறது. இங்கே செப்பரேட்டாக விட்டுடுவினோம் அவர்கள் கல்யாணம் முடித்தோன்னு. அப்போ அவர்களை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அதற்காக அவர்கள் ஒரு வேலை வாய்ப்பை வழங்கி இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக எடுக்கப் போகிறார்கள். இதுக்கு அவர்கள் என்னென்ன தகமை வேணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெளிப்படையாக. அந்த தகமை உள்ளாக்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஓஎல்எம் இல்லை, 10ஆம் ஆண்டும் இல்லை, ஒன்றுமே டிப்ளோமாவில் ட்ரைனிங்கும் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் அனுப்புங்கோ, அப்பாயின்மெண்ட் காசும் வேண்டி பிறகு நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகுது, இதெல்லாம் நாங்கள் செய்து விடுறோம். அதுக்கு 10 லட்சம் ஏமாறண்டப்போ ஏமாறு. அதான் சொன்னான், ஏற்கனவே பொருளாதார சிக்கல் மாட்டுப்பட்டு தவிச்சிருக்கிறீர்கள். அடுத்த சில பேர் முதலே விசிட்ட விசா கண்டு காசு அழிச்சிருக்கிறீர்கள். வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கண்டு கொடுத்து ஏமாந்திருக்கிறீர்கள். நகை அடைவில் இருக்கலாம், வித்திருப்பியல் வீட்டு ஈடில் இருக்கலாம். பனையால் விழுந்து போட்டு பிறகு மாடு ஏறி மிதிக்கிறதுக்கு விடாதீங்க. ஆகவே வலு அவதானமாக இருந்து கவனமாக இருந்து போலிகளை நம்பாமல், போலி பேச்சுக்களை நம்பாமல் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் உங்களுடைய பணத்தினையும் பொருளாதாரத்தினையும் சேமிப்பையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பதிவுக்காகத்தான், ஒரு அட்வைஸுக்காகத்தான் சொல்கிறேன். இதுக்காக பல பேருடைய எதிர்ப்புகளை நான் சம்பாதிக்கலாம். ஆனால் உறவுகளை வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம். நிதானமாக செயற்படுங்கள். நிதானம் இழந்து காசை இழந்து நடுரோட்டில் நிற்காதீங்கள். இப்போ என் கணக்க வீடுகள் வளவுகள் எல்லாம் விற்க போட்டு கிடக்குது என்றெல்லாம் தெரியும் செய்தி. அதுக்கு ஒரு பதிவு அடுத்த பதிவால். அதை விட எடிவரப்போகிற பதிவு மதுசூதன் ஐ என்ற ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளால் யார் யார் போடலாம், அந்த கட்டுப்பாடில் என் தளர்வுகள் இருக்கா, கல்வி தகமையில் தளர்வு வச்சிருக்கிறோமா, ஆங்கில புலமையில் தளர்வுகள் ஏற்படுத்தியிருக்கிறோமா, எப்படியெல்லாம் அதை கேட்டிருக்கிறோம் கேள்விகள் என்று எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறேன். கவனமாக திருப்பவும் சொல்கிறேன். விருப்பமானவர்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஏமாந்து விடாதீர்கள். நன்றி.